ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். தோசைக்கு மேலே தூவிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். ஒரு வெங்காயம் நறுக்கிருந்தேன்னா அதை சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கலந்து விட்டுறலாம். மசாலா வாசனை போனதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். மசாலா எல்லா பக்கத்தும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் தோசை தவா வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றி தோசை சேர்த்துக்கிடலாம். அதுக்கு மேலேயே செஞ்சு வச்ச குருமாவை சேர்த்துக்கலாம். எல்லா பக்கத்தும் சேர்ந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையான கேரட் தூவிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தும் தூவிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோசையை எடுத்துடணும். இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி செய்வேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.